39ஆம் நாளான இன்னைக்கு அதிகாலை 2 மணி அளவில் எந்திரிச்சு இவ்வளவு வேகமா எங்க விருக்குன்னு கிளம்பிட்டு இருக்கேன்னா பழனிக்கு தான். முருகரே தூங்கி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாங்க பழனிக்கு ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆன உடனே சரியான குளிர்ன்ற காரணத்தினால ஒரு காஃபி வந்த உடனே ஒரு திருந்தின ஒரு ஃபீல் கிடைச்சது. அது எப்படி உணர்ந்தனா, செருப்பு இடத்துக்கு போனா அங்க வகை வகையான செருப்பு இருந்தது. வழக்கம் போல இருந்தா அதுல ஏதாவது ஒன்று தூக்கி வந்திருப்பேன். ஆனா அது எதையுமே எடுக்காம என்னோட செருப்பு மட்டும் டீசெண்டா போட்டு வந்துட்டேன். கேடா திருட்டு பசங்களாடா நீங்க. பழனியில மலைக்கு மேல மொபைல் அலௌடு இல்ல, அதே மீறி எவனாவது எடுத்துன்னு வந்தீங்கன்னா புடிங்கி வச்சுக்கோ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இருந்தாலும் திருட்டுத்தனமா கமுக்கமா மேல எடுத்துன்னு போயிருந்தேன். எவனாவது என்னை பார்த்துருந்தானா நான் முழிச்ச திருட்டு மொழியில ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பானுங்க. ஜஸ்ட் மிஸ். அங்கிருந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனா இன்னொரு சக்தி வாய்ந்த சாமியார் இருக்காருன்னு கூட்டு போனாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸான இந்த ஜவுன் டாய் கிடைச்சது, அதை வாங்கி வேலை போட்டு இப்படியே பழனி அழகா கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு வர வழியில 2 இளநியை உள்ள தள்ளிட்டு இந்த இடத்து பேரை கள்ளத்துறை அப்படின்னு கேள்விப்பட்டோம். எக்ஸாக்டா தெரியல. இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதே இடத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம். நல்லா செழிப்பா தண்ணி நம்பி வளைஞ்சிட்டு இருந்தது. இப்ப என்னடானா கல்லும் புல்லுமா இருக்குது. சரி, இருக்கிற தண்ணியை வச்சு எதனா உருப்படியா பண்ணுவோன்னு கேமரா ஒரு ஓரமா வச்சுட்டு கேமரா இருக்கதே தெரியாத மாதிரி 2 பேர் ரியாக்ஷனை குத்துன்னு இருந்தோம். இவன் குரங்க விட மோசமா தவறா. பிறகு கூட இருக்க ஜீவன் என்று பாசத்தோடு அழைக்கப்படும் மங்கம்மா குர்ரா வண்டின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஓட்டின்னு இருந்தது. கரெக்டான ரூட்ல தான் போறியா? இந்த சமயத்துல என்ன கேப்டன் கூப்பிடு. வர வழியில எதாச்சியா ஒரு பாய் கடையில பிரியாணி சாப்பிடலாம் நிப்பாட்டணும். பிரியாணியோட டேஸ்ட்டை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, அண்ணனுடைய கை பக்குவம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். திரும்ப வந்தோன்னா ஒரு 3:30 மணிக்காட்ட 10 தூங்கினேன். எந்திரிச்சு பார்த்தா மணி 9. மறுபடியும் டவுல சாப்பிட்டு 10 தூங்கிட்டேன். இன்றைய நாள் இனிதே முடிந்தது நண்பர்களே. நன்றி.